அனைவருக்கும் வணக்கம். அனைவரும் நலமுடன் வாழ்க. இதை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும், ஜோதிட ஆர்வலர்களுக்கும், ஜோதிட குருமார்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களுடன் நான் இங்கு எதை பற்றி பதிவிடப் போகின்றேன் என்பதை பற்றி தெள்ள தெளிவாக பார்ப்போமெனில், புதன் மகா திசை ஒரு மனிதனுடைய வாழ்வில் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை பற்றித்தான் தெளிவாக விவரிக்குள்ளேன். ஒரு மானிட ஜனன 12 லக்கின, 12 ராசி, 12 பாவங்கள், இந்த அடிப்படையில் பலாபலன்கள் பிரித்தெடுக்கப்படுகின்ற பொழுது, ஜனன காலகட்டத்தில் 12 லக்கின ராசிகளில் ஏதாவது ஒரு லக்கினம், ஏதாவது ஒரு ராசி, ஏதாவது ஒரு தசானம், இவற்றின் அடிப்படையில் ஜனனம் எடுக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் புதனின் ஆதிக்கம் ஒரு மனித வாழ்வில் எந்த பாவகத்தில், எந்த காரகத்தன்மையில், எந்த ஆதிபத்தியத்தில், எந்த கிரகத்தினுடைய சேர்க்கையில், எந்த கிரகத்தினுடைய பார்வையில் இடம்பெற்றிருந்த போதிலும், புதனின் தனித்தன்மை ஒரு மனிதனை அறிவாளியாக்குவதும், தொழில்துறையில் திறமசாலியாக்குவதும், வாழ்வாதாரத்தில் முன்னேற்றத்தை கொடுத்து வாழ்வாதாரத்தை பல்வேறு விதமான பரிசீலனைக்குட்பட்டு முன்னேற்றம், வாழ்வாதாரம், பிந்தங்கள், ஏற்றம், இரக்கம் இவற்றினுடைய அடிப்படை தன்மைகளை உணர வைப்பதும், புத்திசாலித்தனங்களை தெள்ள தெளிவாக உணர்த்துவதும், உறவினுடைய அடிப்படைகளை தெளிவாக உணர்த்துவதும், வெளிவட்டாரம், சகாயம், நட்பு, பல்வேறு விதமான வணிக நிறுவனங்கள், பங்கு வர்த்தகங்கள், பல நூற்றுக்கணக்கான தொழில் அம்சங்களை பல்வேறு விதமான பிரிவுகளில் நூற்றுக்கணக்கான அடிப்படைகளில் தரம் பல்வேறு விதமாக பிரிக்கப்பட்டு ஆதிக்கத்தையும் தன்மையையும் உணர்த்தும் கிரகம் என்று சொன்னால் அது புதனே. அந்த புதனின் தன்மை ஒரு ஜனன ஜாதகத்தில் ஆட்சி பெற்றிருந்தால், ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் பலன்கள் பெரிதளவு இருக்க வாய்ப்பில்லை. அந்த மனிதனுடைய வாழ்வில் பார்த்தோமெனில் பொருளாதாரத்தில் ஏற்றம், வாழ்வில் நிம்மதி, இருக்க இருப்பிடம், குடும்ப அமைப்பு, வம்சங்கள் இவைகள் கொடுக்கப்பட்டாலும் தன்னுடைய குடும்ப காலகட்டத்தில் முரண்பாடுகளையும் ஏற்றத்தாழ்வுகளையும் நிகழ்த்தி அனுபவபூர்வமான உணர்வுகளை உணர்த்தி பொருளாதாரத்தில் உயர்ந்தோ, வாழ்க்கையில் உயர்ந்தோ, குடும்பத்தில் நிம்மதி அடைந்தோ, தொழில் துறையில் முன்னேற்றம் அடைந்தோ காண்பதற்கு வாய்ப்புகள் இருக்காது என்பது. இதே புதன் நீசம் பெற்று தனித்தோ அல்லது சுபக்கோளின் சேர்க்கையோ, சுபக்கோளின் பார்வையோ, சுப ஆதிபத்தியமோ பெற்றிருந்தால் அந்த புதனுக்கு தனி ஆதிக்கம் உண்டு. பொருளாதாரத்தில் உயர்வு, அறிவு ரீதியான, தொழில் ரீதியான முன்னேற்றத்தில் தன்னுடைய திறமையின் வெளிப்பாடுதல் மூலியமாக பொருளாதாரத்தில் உயர்ந்தும், குடும்பத்தில் உயர்ந்தும், சமுதாயத்தில் உயர்ந்தும், பின்னிட்டு திரும்பி பார்க்கின்ற பொழுது எந்த அளவுக்கு உயர்வை கொடுத்திருக்கிறதோ அந்த அளவுக்கு தாழ்வையும், கீழே இறக்கும் தன்மையும், அனாவசியம் என்று சொல்லக்கூடிய தன்னுடைய வார்த்தைகளால், தன்னுடைய செயல்களால் அந்த பண்பாடுகளை இழக்க வைத்தலும் அந்த புதன் அந்த கால நேரங்களில், அந்த திசாபுத்தி வரும் காலகட்டத்தில் சோதிக்கும் என்பதும் ஐதீகம். புதன் 2 வீடுகள் கொடுக்கப்பட்டுள்ளது. மிதனம், கன்னி. மிதனத்துக்கு மட்டும் ஆட்சி, கன்னிக்கு ஆட்சி உச்சம். இதே நேசம் காலபுருஷ தத்துவம் என்று சொல்லக்கூடிய மேசம், சிம்மம், தனுசு என்ற அடிப்படைக்குட்பட்டு பரமகுருவனுடைய சேஸ்திரமான குரு பகவானுடைய வீட்டில் நேசம். இந்த புதனின் தனித்தன்மை ஒரு மனிதனுடைய ஆயுளை நிர்ணயிப்பதும், உடல் ரீதியான பலவீனத்தை நிர்ணயிப்பதும், நரம்புகள், இரத்த நாளங்கள், குடும்ப உறவுகள், குடும்ப அம்சங்கள், வம்ச விருத்திகள், தொழிலின் ஆராய்ச்சி, நுணுக்கங்கள், பல்வேறு விதமான நூற்றுக்கணக்கான ஆய்வுகளுக்கு உட்பட்ட கிரகங்களுக்கு ஒரு வழிகாட்டுதலாகவும், ஒரு தெளிவாக பிரித்தெடுத்து அது மக்கள் மத்தியில் உணர்த்தக்கூடிய அடிப்படையிலும் இந்த புதனின் ஆதிக்கமானது செயல்படும் என்பது சாஸ்திரங்களிலே சொல்லப்பட்டுள்ளன. புதனின் தனித்தன்மை என்று எடுத்துக்கொண்டால் ஒரு மனிதனுடைய வாழ்வில் தொழிலில் முன்னேற்றம் என்பதை விட தொழிலினுடைய அனுபவம் எந்த அளவுக்கு கிடைத்துள்ளது, தன்னுடைய வாழ்வாதாரம் எந்த அளவுக்கு பின்தங்கியுள்ளது, தன்னுடைய குடும்பம் எந்த அளவுக்கு பின்தங்கியுள்ளது, ஏன் இந்த அடிப்படை ஏற்பட்டுள்ளது, தன்னுடைய தேகம் ஏன் பலவீனம் அடைகின்றது, தன் மனம் ஏன் முரண்பாடு ஏற்படுகின்றது, குழப்பங்கள் ஏற்படுகின்றது, தடுமாற்றங்கள் ஏற்படுகின்றது என்று பல கோணங்களில் சிந்திக்க வைத்து எந்த விதத்திலும் பலன் அளிக்காது என்பதுதான் புதன் திசையினுடைய அற்புதமான கருத்துக்கள். குழந்தை பருவங்களில் கிடைக்கக்கூடிய ஜாதகங்களுக்கு புதன் திசை அறிவு ரீதியான ஒரு வழிகாட்டுதலாகவும்,
குடும்ப ரீதியான ஒரு வழிகாட்டுதலாகவும், பெற்றோர்களுக்கு ஒரு குழந்தையினுடைய ஜாதக அடிப்படையில் புதன் திசை இளமை காலகட்டத்தில் கிடைக்கும் எனில், அந்த தசாபுத்தி காலகட்டங்களில் அந்த பெற்றோர்களானவர் இருக்க இருப்பிடம் தேடி, பிழைப்புக்கு தொழில் தேடி, குடும்ப உறவில் நிம்மதியற்று, வேலை வாய்ப்பில் நிம்மதியற்று, வருமானத்தில் நிம்மதியற்று, தேகநிலை கெட்டு, பல இடையூறுகளுக்கு ஆளாக்கப்பட்டு, மரணம் என்ற சம்பவங்களுக்கு கொண்டு போய் திரும்ப பெற்று மீண்டும் ஆள் தப்பிச்சோம் என்ற அடிப்படையில் இந்த புதனானவன் விட்டு செல்லும் என்பதும் சாஸ்திரங்களிலே சொல்லப்படுகின்றது. மேலும் புதனின் தனித்தன்மைதான் என்ன? 9 கோள்களில் வலம் வரக்கூடிய சூரியனின் பக்கத்திலேயே இடம்பெற்று அடிக்கடி முக்கூட்டு கிரகங்களாக செயல்படும் சூரியன், புதன், சுக்கிரன், இந்த அடிப்படையில் இருக்கக்கூடிய இந்த புதன் சூரியனுக்கு மிக அருகாமலேயில் உதயம், அஸ்தமம், வக்ரம் இப்படியே நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கிரகமானது மனித வாழ்வியை புரட்டி போடும் என்பது இதனுடைய ஐதீகம். ஆண்டுகள் 17 கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த 17 ஆண்டுகளும் ஒரு மனிதனுடைய வாழ்வுக்கு வெற்றிக்கு அதிக வழிகாட்டுதலா, தோல்விக்கு அதிக வழிகாட்டுதலா, இல்ல வாழ்வை உணர்த்தும் அடிப்படைக்கு வழிகாட்டுதலா என்று பார்ப்போமெனில், இந்த புதன் வாழ்வினுடைய வழிகாட்டுதலே அதிகப்படியான பங்கு என்பது இதன் மூலம் தெரிவிக்கின்றேன். இந்த புதன் மனித வாழ்வை பிரித்தெடுக்கின்ற பொழுது கல்வி, அறிவு, ஞானம், தொழில்நுட்பம், குடும்ப உறுப்பு, வர்த்தகம், ஷேர் மார்க்கெட் என்று சொல்வார்கள், உலகளாவிய ஆராய்ச்சி பூர்வமான விண்வெளி, பகுத்தறிவு, பல கோணங்களில் கட்டுமானம், தொழில் வல்லமை, ஆளுமை இவற்றினுடைய தன்மைகளை கொடுக்கப்பட்டாலும், இத்தனை விதமான பிரிவுகளுக்கு ஆட்பட்டாலும் புதனின் பலம் பலம் வர வைத்து பலவீனப்படுத்தி கீழே தள்ளுவதுதான் இந்த கிரகத்தினுடைய வேலை. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம், உயிர் மட்டும் போகாது, உபத்திரம் மட்டும் பலமாக காண்பிக்கப்பட்டு வாழ்க்கையினுடைய ஒரு அற்புதங்களை தெளிவாக உணர்த்திவிட்டு செல்லும் என்பதுதான் இந்த கிரகத்தினுடைய அடிப்படை. மற்ற கோள்களுடன் சேர்கின்ற பொழுது சுப கோள்களோ, சுப ஆதிபத்தியமோ, சுப காரகத்துவமோ பிரிகின்ற பொழுது மட்டும்தான் அந்த மனித வாழ்வில் ஏற்றம் பெற்ற தொழில் தடுமாறாமலும், முன்னேற்றம் பெற்ற குடும்பம் சீர்குலையாமலும், ஏற்பட்ட அனைத்து பிரிவுகளினுடைய தொழில் நுணுக்கங்களில் விஞ்ஞான பூர்வமான ஆளுமைத்தன்மைகளை சரியான வழிகாட்டுதல் மூலமாக வழிநடத்தும் என்பதும், அடுத்து பார்க்கின்ற பொழுது இந்த புதனுடைய தன்மை பகையோ அல்லது சமபலமோ இந்த அடிப்படையில் இடம்பெற்றிருக்கின்ற பொழுது செயற்கை கிரகங்கள், அசுப கிரகங்கள் அல்லது பாவ கிரகங்கள் சேர்கின்ற பொழுது தொழில்நுட்பத்தில் பல்வேறு விதமான ஆராய்ச்சியில் ஈடுபட வைத்து, அந்த ஆராய்ச்சியில் சாதனை படைக்கவும் வைத்து, முதலிடத்தை காட்ட அதுக்குண்டான பாதையும் காட்டி கடைசியில் கீழே தள்ளிவிடும் என்பதும், அந்த வெற்றியை தொட வாய்ப்பு கிட்ட வந்தும் அந்த வெற்றியை தொட முடியாத சூழலும், குடும்பம் பெற்றால் நிம்மதி வாழ முடியாத சூழலும், தொழில் அமைத்தால் நிம்மதியா நடத்த முடியாத சூழலும், கொடுக்கல் வாங்கல் பல்வேறு விதமான துறைகளில் எந்த விதத்தில் எப்படி எடுத்து பார்த்தாலும் இந்த புதனின் தனித்தன்மையே ஒரு மனிதனை சீர்படுத்துவது, ஒழுங்குபடுத்துவது, அனுபவங்களை கற்றுக் கொடுப்பது, வாழ்வாதாரத்தை உணர்த்துவது, தொழிலினுடைய சிறப்பை உணர்த்துவது, வெளிவட்டாரங்களில் ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான கொடுக்கல் வாங்கல், உறவு சார்ந்தது, வெளிவட்டாரம், பழக்க வழக்கங்கள், விஞ்ஞான பூர்வமான அடிப்படையில் தான் கண்ட புதிய சாதனைகள் இவற்றினுடைய அனுபவங்களை கொடுத்துவிட்டு கடைசியில் திசையினுடைய முடிவானது விராலாக்கும் என்பதுதான் இந்த திசையுடைய இயல்பு. மற்ற கோணங்களில் எந்த விதத்தில் சிந்திக்கப்பட்டாலும் பரமகுரு என்று சொல்லக்கூடிய பொன்னவன், அந்த குருவின் பார்வை நல்ல பலம் பெற்றிருந்து அந்த புதனை பார்க்கும் பட்சத்தில், சுப ஆதிபத்தியத்தோடு இருக்கும் பட்சத்தில் 100ல் 1, 1000ல் 1, லட்சத்தில் 1 மட்டும்தான் ஆளுமை, நிர்வாக திறமை, நல்ல பொறுப்புள்ள மனிதன், குடும்ப நிர்வாகத்தன்மையில் நல்ல ஒரு சிறப்பான வாழ்வாதார அடிப்படை இவற்றினுடைய தன்மைகளிலே மேம்பட்டு திகழ்ந்து காணக்கூடும் என்பதும் சாஸ்திர மரபு. மேலும் எத்தனை எத்தனை ஜனன படங்கள் எடுத்துட்ட போதிலும் அத்தனை ஜனன ஜாதகங்களிலும் புதன் தனித்துவமும் தனி ஆளுமை கொண்ட கிரகம்தான் புதன் மகா திசை என்று சொல்வார்கள். இந்த திசை மனித வாழ்வில் நடத்தக்கூடிய 17 ஆண்டுகளுமே ஒவ்வொரு விதமான பலாபலன்களை கொடுத்து அந்த பலாபலன்களை நிலைப்படுத்தாமலும்
இறுதியில் கீழே இறங்கு முகமாக இறக்கிவிட்டு செல்லும் என்பதும் சாஸ்திரத்திலே பல்வேறு விதமான ஆராய்ச்சிகளிலும் சொல்லப்பட்டுள்ளது என்பதும் இதன் மூலம் அறிவிக்கின்றேன். புதனின் தனித்தன்மை அறிவாளியாக்குவது, நல்ல சாதனையாளியாக்குவது, தொழில்நுட்பத்தை தெரிந்து கொள்வது, தான் கற்ற விஷயங்களை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பது, மக்களுக்கு பாதுகாப்பு அளிப்பது, உலக பொது நன்மைக்காக பல்வேறு விதமான வர்த்தக அமைப்புகளை உண்டாக்குவது, பல்வேறு விதமான வேலை வாய்ப்புகளை உண்டாக்குவது, வேலை வாய்ப்பை கொடுப்பது, பல்வேறு விதமான குடும்பங்களை வாழ வைப்பது, இப்படி பல்வேறு விதமான வழிமுறைகளை வகுக்கப்பட்டாலும் அனைத்து திட்டவட்டங்களிலும் விடாமுயற்சி, தன்னம்பிக்கை இவற்றினுடைய அடிப்படையில் அறிவுபூர்வமா சிந்தித்து செயல்படும் பட்சத்தில் மட்டுமே 100ல் 1 1000ல் 1 வெற்றியை கொடுக்கும் என்பது ஐதீகம். நன்றி, வணக்கம்.